அடிச்சது ஜாக்பாட் அறிவிப்பு. இலவச வீடு 2026ல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்? அத பெறுவது எப்படி? இத பத்தி முழுமையான தகவல் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பசுமை வீடு திட்டத்தின் மூலியமாக தமிழக அரசானது வறுமை கோட்டு கீழ் உள்ள மக்களுக்காக 2026ல் இலவச வீடானது கட்டித்தர போறாங்க. இதுல ஒரு சமையலறை, ஒரு படுக்கறை மற்றும் ஒரு கழிப்பறை சேர்ந்து பார்த்தீங்கன்னா, கான்கிரீட் வீடா 300 சதுரடியில பார்த்தீங்கன்னா கட்டித்தர போறாங்க. மற்றும் இதில யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? ஒரு சில தகுதியானவர்களுக்கு மட்டும் தான் கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குறிப்பா வறுமை கோட்டு கீழ் உள்ளவர்கள் அனைவருக்குமே கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் வாடகை வீட்ல இருப்பாங்க. ஒரு சிலர் குடிசை வீட்ல இருப்பாங்க. நீங்க எல்லாருமே இந்த திட்டத்தில அப்ளை பண்ணலாம். ஆனா உங்களுக்கு சொந்த வீடு இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இந்த திட்டத்தில உங்களுக்கு இலவச வீடு கிடைக்காது. உங்களுடைய மனைவி பெயர்ல பார்த்தீங்கன்னா, நிலத்த வந்து புதிதாக வாங்கிருங்க. இல்ல அப்படின்னா, உங்களுக்கு வந்து பத்திரப்பதிவு உங்களுடைய மனைவி பெயர்ல வந்து முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய பெயர்ல இலவச வீடு அப்படிங்கிறது கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ, ஆனா ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவா வீடு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. தமிழக அரசு ஒரு சில நிபந்தனைகளையும் குடுத்துருக்காங்க. அதாவது யாரு விண்ணப்பிக்க போறாங்களோ, அவங்க வந்து சம்மந்தப்பட்ட கிராம ஊராட்சியில பார்த்தீங்கன்னா, நிரந்தர குடியிருப்பு வாசிகளா இருக்கணும். ஸோ, அதுக்கான சான்று ஏதாவது இருந்தா நீங்க வந்து காட்டிக்கலாம். முக்கியமா வறுமை கோட்டு கீழ உள்ள பட்டியல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெயர் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ, சொந்தமாக கான்கிரீட் வீடு இருக்கக்கூடாது. குடிசை வீடு இல்லன்னா, மண் வீட்ல வந்து வசிப்பவராக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதே கிராமப்புறத்தை சேர்ந்த கஷ்டப்படக்கூடிய மக்களுக்காக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. குறைந்தபட்சம் 300 சதுர அடி வீடு கட்டக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு சொந்த பட்டா நிலம் பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஏற்கனவே அரசு வழங்கியிருக்கக்கூடிய இலவச வீடு திட்டங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணி அதில பயன்பெற்றிருக்க கூடாது. ஸோ, எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். உங்களுடைய பகுதி கிராம ஊராட்சி ஒன்றியம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கான அலுவலகம் இருக்கும். அதாவது வில்லேஜுடைய பஞ்சாயத்து ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, இங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். அங்க வந்து படிவம் இருக்கும். அதாவது ஃபார்ம் வந்து குடுப்பாங்க. அத வந்து நீங்க வாங்கிக்கலாம். உங்களுடைய குடும்ப ரேஷன் அட்டை, உங்களுடைய ஆதார் அட்டை, சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், பட்டா, சிட்டா ஸோ, இந்த நில ஆவணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 எடுத்து வச்சுக்கோங்க. அத அந்த ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா ஒட்டி, அந்த ஃபார்ம ஃபில் பண்ணி, அதுக்கப்புறமா நீங்க வச்சிருக்கக்கூடிய ஆவணங்களுடைய ஜெராக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, அந்த அதோட இணைச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இத பார்த்தீங்கன்னா, அங்கேயே சப்மிட் பண்ணிருங்க. ஸோ, கொஞ்ச நாள் அப்புறம் கிராம சபை கூட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, பயனாளிகளுடைய லிஸ்ட் அப்படிங்கிறது வரும். அந்த பட்டியல்ல தகுதியானவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். குறிப்பா யாரெல்லாம் அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள், விதவைகள், அப்புறம் ஆதரவற்றோருக்கு பார்த்தீங்கன்னா, முன்னுரிமை குடுத்து அவங்களுக்கு சீக்கிரமா வீடு கட்டித் தரப்படும். அதே மாரி இதுக்கு சம்மந்தப்பட்ட பணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வங்கி கணக்குக்கு நேரடியாவே அனுப்பிச்சுருவாங்க. அதே மாரி ஒரே தவணையில குடுக்க மாட்டாங்க. நீங்க வீட்டு வேல ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு ஏத்தாப்புல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பணமானது அனுப்பி வைக்கப்படும். கடைசி முடியிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, பணமானதும் கைக்கு வந்து சேர்ந்துரும். கூடுதலாக உங்களுக்கு கட்டித் தரக்கூடிய வீட்ல சூரிய ஒளி மின்சக்தி அமைப்பையும் அமைச்சு குடுத்துருவாங்க. அதாவது சோலார் பேனல்னு சொல்லுவாங்க. இது மூலியமா நீங்க வந்து கரண்ட் கட்டக்கூடிய அந்த செலவு எல்லாமே மிச்சமாயிரும். ஏன்னா, பகல் முழுக்க பார்த்தீங்கன்னா, கரண்ட் அதாவது சூரிய ஒளி மூலியமா இழுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கரண்ட் இலவசமாவே புரொடியூஸ் பண்ணும். ஸோ, இந்த திட்டம்லாம் நீங்க வந்து பயன்பெற்றுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா, அவங்களுக்குமே பயனுள்ளதா இருக்கட்டும். அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற தகவல் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.